ஹலோ கைஸ், நான் தான் ஜேஹெச்ஜி கேமர். நம்மளுக்கு இந்த ப்ரோ வந்து நம்மளுக்கு 2 ஃப்ரூட் தரப்போகிறாரு. ஃப்ரூட்டா அப்படின்னு ஃப்ரூட்டு தான் தரப்போகிறாரு. இருங்க ப்ரோ, ஃப்ரூட் மட்டும் தாங்க ப்ரோ. ப்ரோ கீழே போட்டாங்க ப்ரோ. ஹாய், தேங்க்யூ. சேவ் பண்ணிடலாம், யாரோ தூக்கிட்டு போயிடுவாங்க. ப்ரோஸ் பாருங்க கைஸ், எனக்கு என்னை பார்த்தாவே சந்தோஷமாக இருக்குது. கைஸ், நான் 2த்தையும் சேவ் பண்ணுறேன். எனக்கு 2 பேர் பண்ணிடுறாரு. ரொம்ப நன்றி ப்ரோஸ். அடிச்சுன்னா கிட்டா நம்ம வீடியோ ஜெயிச்சோம். ஓகே, நம்ம கேம்குள்ளே போகலாம். இவர் இப்போ போகிறேன்னு சொன்னார், எனக்கு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி கொடுத்துட்டு. அதனால் அவருக்கு டாட்டா சொல்லிடலாம். பாய் பாய் ப்ரோ. நம்மளுக்கு தான் டைப் போர்டு யூஸ் ஆகாது ப்ரோ கைஸ், அதனால் விட்டுட்டேன். அவர் இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு இது பண்ணிட்டு வந்துருக்காரு. ஆனால் அவர்னால காசு சேர்த்த முடியலன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் இது கிடச்சிது. ஒரு ஃப்ரூட் அவரே கையில் வச்சுருந்தாரு, அது கீழே போடலான்னு நினச்சாருன்னா அந்த சாண்ட் ஃப்ரூட் தான். நல்ல ஃப்ரூட்டை எனக்கு கொடுத்துருக்காரு. இது இந்த ஃப்ரூட்டு நல்ல ஃப்ரூட்டான்னு சொல்ல முடியாது, சாண்ட் ஃப்ரூட் நல்லா என்ன சொன்னாங்க. ஓகே, நாம் கேட்கலாம். அதுக்கு போயிடாரு, அவ்வளோதான் போயிட்டாரு. சரி நம்ம போகலாம். நான் வந்து பாருங்க அவர் தரேன்னு சொன்னார்ரா, அதனால தான் நான் இங்கே வந்தேன். நான் இந்த ஃபுட் சாப்பிட மாட்டேன், நான் எல்லா ஃபுட்டும் சேர்த்துட்டு வைக்க போகிறேன். நான் நார்மல் ஹியூமனாக தான் இருக்க போகிறேன். ஏன்னா நான் அந்த செகண்ட்ரி ஐடி லெவலில் வந்து ஹியூமனாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன, என் ஃப்ரெண்ட்ஸு எது ஃபுட்டு சாப்பிட்றா அப்படின்னு, அதனாலேயே இந்த டைம் ஃபுட் சாப்பிடாமே இருக்க போகிறேன் கைஸ். அப்படின்னு சொல்ல முடியாது, நான் சாப்பிட்ருவேன். லைக் ஃபுட் யூஷர் கைஸ். அவர்கிட்ட எக்கச்சக்க ஃப்ரூட் இருக்கு, நல்லா காமிக்கிறேன்னு சொன்னார் இந்த வீடியோவில். ஆனால் அவரால் முடியல காமிக்க. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒரு கேள்வி கைஸ், டெல்டவுன் கப்பல் முடிச்சு. என்னடா இது, கப்பல் நகருதோ இல்லை ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு. கப்பல் நகரில் ஃபோன் ஹேங் ஆகலை. நம்ம அது வரைக்கும் போகிறக்குள்ளேயும் லேட்டர் கைஸ், அதனால் நாங்கள் போயிட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஹலோ கைஸ், நாம் வந்துட்டோம். சரி, இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கெல்லாம் தொட்டுவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நான் இது என்ன வீடியோன்னு உங்களுக்கே தெரியும். பார்ட் 1 எப்போயோ போட்டேன். அது பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது இதில் போய் பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஐலாண்டை முடிச்சுட்டு அடுத்த ஐலாண்டை போகிறோம். இது பார்ட் 2 எபிசோட். வாங்க போகலாம். இன்னைக்கு இப்போ பைரட்ஸ் ஃபஸ்ட்டு இடம் பைரட்ஸ். ஓகே, நான் கூகுளில் பார்த்தேன், இங்கே தான் கட்டானா வைக்கலாமா, டபுள் கட்டானா. நான் அந்த ஐடியாலாம் எடுக்கவே இல்லை, இந்த டபுள் கட்டானா. இந்த இடம் தானே, நான் மறந்துட்டேன். அந்த நடிச்சிட்ருக்கேன், என் பவர் இருக்குங்க. நீங்கள்
எது கம்மலில் சொன்னீங்கன்னா அந்த 2 ஃப்ரூட்டில் நான் எதுவும் சாப்பிட்ருவேன். ஏன்னா அடிக்க முடியல கைஸ். பட்டாங்க அப்படியே அடிச்சிருக்கேன். காசு சேர்த்துவீங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்த டைம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதாக இருந்தாலும் வந்திருக்கலாம். ஆனால் என் ஃப்ரெண்டு எதுக்கு வரலன்னா என் ஃப்ரெண்டு எதுக்கு வரலன்னா எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. அதனால நான் எப்படி போடுறதுலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்படி தான் போட்டுருப்பேன். ஓ, நீங்கள் கடைக்குள்ள பார்த்துக்கிறீங்களா கடையை? சரி, எனக்கு ஒரு இட்லி கொடுங்க, ஒரு 2 இட்லி கொடுங்க. செமையாக இருக்கு. இந்த மாதிரி கவர் பண்ணி ஆனீங்கன்னா உங்களால் சீக்கிரமாக இந்த லெவலில் ஏற்றிட முடியும். கஷ்டமாகவும் இருக்காது. உங்களை போட் பண்ணுறதுல ஈஸி தான். பச்சை டைம் நான் போட சொல்லிட்டேன். இந்த ஐடியில் போடுறதில்ல, நான் இன்னொரு ஐடி செகண்ட் சைடில் இருக்கிற ஐட்டம் வந்து தான் நான் போட்டுருக்கேன். நம்ம வேறு வியாபாரம் கரெக்டாக பார்க்க மாட்டேங்குது. சரி, அதை விடுவோம். நம்ம சீரியஸ் ஆகணும். எப்பயாச்சும் தரணும். நான் இந்த ஐலாண்டை முடிச்சேன். நான் தான் தெரியுது. இதுதான் கிடச்சிருக்கு ஐட்டம்ஸ். கேஷ் இது என்னது துணின்னு நினைக்கிறேன். இல்லை, மாட்டோட தோல் மாதிரியே இருக்கு. இவனுங்க இதை வச்சுருக்கானுங்களா? இந்த மாதிரி இல்லையே, இவங்களோட தோலை இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒவ்வொருத்தனா முடிச்சா இன்னைக்குள்ளே முடிச்சிடலாம் கைஸ் அப்படின்னு தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒட்டு வச்சு வாங்க, எல்லோரும் நம்பி வாங்க. இந்த அப்படி இவ்வளோ பவராக இருக்கும். ஈஸியாக கிடைக்குது கைஸ். பாருங்க, இவ்வளோ பவர். சேர்த்து நான் போட்டு லெவல் கம்மியாக இருக்கு. அடி வாங்கி ஒரு இது டாக்ஸ் டக்குன்னு ஒரு இது விட்டுருவோமா? நான் முன்னாடியே வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்த பார்த்து வச்சுருக்கேன். அது வாங்கலாமா வேணாமா நீங்கள் தான் சொல்லுங்கள். கம்மல் சொல்லுங்கள். வீடியோவில் நான் உங்களுக்கு எங்கேயாவது வாங்கி காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த வீடியோ காமிக்கிறேன், பார்க்குறேன். நான் எனக்கு எல்லா பவரும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நம்ம வீடியோ
அப்புறம் அந்த இடம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்த பாருங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த படிக்கட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த இடம் வச்சுருக்கேன். இந்த கதவு மாதிரி தெரியுதா, இதுக்குள்ளே புரிஞ்சுங்க. இப்படியும் போடலாம், இப்படியும் குதிச்சும் போகலாம். என்னால் குதிக்க முடியல, ஹைட்டாக இல்லை, ஹைட்டாக குதிக்கிறேன், அவ்வளோதான். எப்படியும் போகலாம். 2 வழி இருக்குது. 1,50,000 கேட்குறாங்க. நம்மளாம் 22,000 தான் இருக்குது. நம்ம இங்கே ஒரு கோல்டன் செஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே தான் செகண்ட் இது இருப்பாங்க. இங்கே ஒரு பாஸ் இருப்பானே, அங்கே நிற்கிறாங்க பாஸ். சரி, நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த வீடியோவை. ஏன்னா இதே அதிகமாக இதாக இருக்குது, ரோடு போகுது, அதனால் டக்குன்னு முடிக்கணும். சரி, ஓகே. நான் வந்து 40 லெவல் போயிட்டு எனக்கு அதுக்கு எவ்வளோ லெவல் போகணுன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். 40 லெவல் போயிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு ஹலோ கைஸ், போட்டோம். யார் முடிக்கிற இப்போ தண்ணிக்குள்ளவா என்ன தண்ணிக்குள்ள மடிக்கிறாங்களே. சரி சொன்னேன், நான் ஒன்று பண்ணுறேன். பார்த்தா நீங்கள் திட்டுவீங்க, நீங்கள் தான் அப்புறம் என்ன நல்லா பேசிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. நான் ஃப்ரூட் சாப்பிட போகிறேன். ஏன்னா என்னை எல்லாருமே பொழந்தெடுக்கிறாங்க ஃப்ரூட்டை போட்டு. அதனால் ஃப்ரூட்டை போட்டு சாப்பிட போகிறேன். கேஷ் ஈட். நான் ஃபஸ்ட் சாப்பிட்ற ஃப்ரூட்டி சாண்டு நாங்கள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வச்சு தான் நாங்கள் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஃப்ரூட்டு நான் வந்து 50 லெவல் போனதுக்கப்புறம் நான் ஸ்வின் பண்ண ஃப்ரூட்டெலாம் தெரியாது, பார்க்கலாம். ஏன் இந்த ஃப்ரூட்டை நான் இப்போ அன்லாக் பண்ணியிருக்கேன்னா, இது எப்படி சொல்கிறது, இல்லைன்னா ஃப்ரூட் வச்சுருக்காங்க, நான் மட்டும் ஃப்ரூட் இல்லாமல் இருந்தால் இதாக இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்குது. சரி, லாஸ்ட்டில் தான் அப்போ தான் நம்மளுக்கு ஏன் ப்ரோ இதுவே எடுத்துருக்கேன்னா அவங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க அடித்து சாண்ட் பவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சண்டை பண்ணான்னு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ ரெட்டி இறங்காது, ஒரு சுற்று ரெட்டி கூட இறங்காது. ஏன்னா லெவல் அதிகமாக இருக்காங்கல்ல. இந்த சாண்ட் ஃப்ரூட்டோட எபிலிட்டி இது. சாண்ட் ஃப்ரூட்டை வச்சு பறக்க முடியும். பார்ப்போம் சாண்ட். பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், சாண்ட் த டெசர்ட் நடுட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த காரா இந்த டெசர்ட் இப்படியே போட்டு தெரியும். இப்போ தான் யூஸ் பண்ணும், இப்போ யூஸ் பண்ணும். 2 விதம் வச்சுருக்கோம். 10 லெவலில் கொண்டுட்டோம். எபிலிட்டி 15 லெவலுக்கு நம்ம பறக்கிற எபிலிட்டி ஓப்பன் ஆகும். 5 லெவல் தான் ஏற்றிடலாம் டக்குன்னு.
ஆஃப்லைனில் போய் கிரைண்டிங் போடலான்னு இருக்கேன். எப்படியோ அதுக்கப்புறம் என்னோட ரியல் ஐடியில் வந்து ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிக்கலாம்னா இதுவே ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அந்த இது அவரும் இது இந்த மாதிரி புட்டா ஃபோட்டோ வச்சுருந்தாராம்மா. அதனால் அவருக்கு யூஸ் பண்ணி காமிச்சோன்னா அதுக்குள்ளேருந்து போயிட்டாரு. நான் அதுக்கு விஷயம் வச்சுருக்கேன். சோகமாக இருக்குது. உங்களுக்கு காமிக்கலாம் நினச்சேன் இந்த எபிலிட்டியை, இந்த இதை ஃப்ரூட்டை. ஆனால் அவர் தான் வரலையே. அடுத்த டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் அடுத்த டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு அவர்கிட்ட. அப்போ தான் நான் பேசினேன். இன்னும் 5 மட்டும் போயிட்டோம்னா அவ்வளோதான். ஒருத்தனை மட்டும் இப்படி முடிப்போம். இன்னும் நான் எத்தனை லெவல், இன்னும் ஒரு லெவல் ஏற்றணுமா? சரி முன்னாடி சேர்த்துடலாம் கைஸ். வெட்டி அடிக்கடி நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு காசு அதிகமாக சேரும். ஜாலியாக இருக்கு. சரி அவங்களுக்கு இந்த மாதிரியே போய் நினச்சிடும் கொஞ்சம் கடுப்பாகும். அதனால ஒரு 5 நிமிஷம் கைஸ் லாஸ்ட் டைம் எப்படி எடுத்துட்டோம். அவன் நடிச்சப்போ எனக்கு கொஞ்சம் தான் லெவல் ஏறிச்சு. அதனால் இன்னொருத்த நடிச்சிட்டேன். நடிச்சு எப்படியோ லெவல் ஏற்றிட்டேன். இப்போ நம்ம குஷி எடுத்துகிட்டு பறந்து போக போகிறோம். கைஸ் நம்மளால் பறக்க முடியுதுன்னு பார்த்துடலாம் கைஸ். ஆனால் காலை காணும் கைஸ். ஹைட்டாக பறக்க முடியும். எவ்வளோ ஹைட் போக முடியும்னு பார்க்கலாம். ரொம்ப ஹைட்டாக போக முடியுது. அப்பா போகவே தெரியுது. சரி நம்ம ஃபஸ்ட்டு இது போய் எடுத்துடலாம். இனிமேல் நான் இது டிஃபென்ஸுக்கு போட போகிறதில்ல. நம்மளோட ஸ்டாமினாக்கு தான் போட போகிறோம். ஏன்னா நம்மளால் பறக்கிறதுக்கே பாதி இது போயிருக்கு பாருங்க. அதனால நம்ம அதுக்கு தான் போட போகிறோம். சரி நம்ம இந்த விஷயம் எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் ஒரு டைம் ஆடிட்டு நம்ம எப்பயாச்சும் இந்த இடத்த முடிக்க பார்க்கணும் கைஸ். இங்கே தான் இருக்கு. 5 நிமிஷம் விளாண்டுருக்கேன். டின்னர் போனாங்க தான் இப்போ சார்ஜர் போட்டிருக்கேன். அம்மா வந்து குறைஞ்சிருச்சு. தைலமா தையல் இல்லைப்பா எங்கேயோ தெரியல. தையலும் இப்போ தையலத்து காணாம்பா.
பண்ணிக்கலாம். ஆனால் இது டைம் ஆச்சு கைஸ். இவனுக்கே நம்மளோட ஹெல்த்லாம் ஃபுல்லாக போகுது. அதனால் நான் ஹெல்த்தே ஏற்றணுன்ட்ருக்கேன், எனர்ஜி ஏற்றணுன்ட்ருக்கேன். எனர்ஜிக்கு போடுவோம் வாங்க. 10 போட்டிருக்கேன். 10ஓட முடிச்சிடலாமா இல்லை வேணுமான்னு பார்க்கலாம். நம்ம தான் கவர் பண்ணி ஆடுறோம். வா நீங்கள் நின்று ஷேண்டை போட்டு நம்ம ஷேண்ட் போட்டு ஃபுல் எபிலிட்டி ஓப்பன் பண்ணணும். வந்துக்கிட்டு அடிக்க முடியுமா? இல்லை ஸ்மோக் ஃபுட்டாக இருந்துச்சுன்னா வந்துக்கிட்டு அடிக்கலாம். அது என் தம்பிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் நான். ஐடியா செகண்ட் ஸ்டேஜ் தான் கைஸ். அடிச்சு பறக்க விட்றாங்க கைஸ். கையில் வச்சிருக்க அந்த கத்தியை வாங்கலான்னு வச்சுட்டு போய் ஷேண்ட் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ஒரு லெவல் தாங்க செய்யுது. செய்யலை நம்ம இன்னும் போக பார்த்துக்கலாம். 40 லெவல் ஏற்றணும். அடுத்த ஒரு இது இருக்குது. அப்புறம் 120 லெவல் ஏற்றணும். இதெல்லாம் ஏற்றணும்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் வா இங்கே வா. கைஸ் லாஸ்ட் பேஜ் மட்டும் முடிச்சிட்டோம்னா நம்ம இது 50 லெவல் போயிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த ஐலாண்டில் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஐலாண்டுக்குலாம் போவேன். வந்து என்ன பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோம்னா 50 லெவல் ஏற்றணும்னு பிளாக் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். சார்ஜ் பண்ணி இருக்குது 800 ஹோம் கட்டுறோம் கொடுத்தோம்னா நாங்கள் போயிடுவோம். ஸ்பானாங்கடா கொடுத்துட்டேன். 2 பேர் 3 பேர் 4 பேர். ஒருத்தனை காணும். அடிப்போம். மேலே 7
அப்படியே சாக்கில் இது எடுத்து வந்துடலாம். இன்னும் ஒரே மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். முடிச்சிட்டோம். இப்போ நம்ம போய் பெட்டியில் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். அடுத்த வீடியோவில் நான் இந்த இடத்த முடிச்சிடுவேன். அடுத்த இடத்த முடிச்சிடுவேன் பாருங்கள். இங்கே மாட்டிட்டு எடுக்கிறாங்க கைஸ். ஓகே, இங்கே ஒரு பெட்டி இருக்கு. முடிச்சுட்டு கிளம்பலாம். ஜங்கிள் கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட் அதெல்லாம் நான் ஸ்பின் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் என்ன ஃப்ரூட் கிடைச்சதுன்னே தெரில. நான் டபுள் கட்டான வாங்கிட்டேன். இந்த ஒரு ஒன்று காமிச்சேன்ல உங்களுக்கு, கட்டான டீலர் அவங்ககிட்ட இருந்து வாங்கலை, இன்னொருத்தனை வாங்கிட்டேன். இப்போ நம்ம இருந்த இடத்துல ஒருத்தன் கட்டான டீலர் இருக்கான், அவங்ககிட்ட வாங்கணும் கைஸ். கைஸ் ஃபஸ்ட்டாக ஸ்பின் பண்ண போகிறோம். லக்கி ஃப்ரூட்டாக கிடைக்கட்டும். என்னது? வாவ், நல்ல ஃப்ரூட்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், நம்ம இதுவும் வாங்கிட்டோம். நம்மளுக்கு புதுசாக 2 ஃப்ரூட் வச்சுருக்கோம். 2 ஃப்ரூட்டு தான் ஸ்பின் பண்ணும்போது இந்த ஃப்ரூட் கிடச்சது. நான் வச்சுக்கிறேன், இல்லை இந்த வீடியோலேயே இருக்கும். சரி ஓகே கைஸ், பை பாய். டாட்டா 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 டான் 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 டான்.